ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. உலகெங்கிலும் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் நமது கந்தன் கருணை புஷ்ப ஜோதிடம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைய நாள் 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் முருகப்பெருமான் நமக்கு ஆருடத்தின் மூலியமா என்ன சொல்றாரு அப்படின்றத நாம ஆருடத்தை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆருடத்துக்கு போறதுக்கு முன்னாடி மனசார முருகப்பெருமானை நினைச்சு ஒரு டைம் வேண்டிக்கோங்க. உங்களுடைய கஷ்டங்கள், கேள்விகள், குழப்பங்கள் இது எல்லாத்தையும் மனசில் நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன கேள்விக்கான விடை கிடைக்கணும் அப்படின்றத நீங்க மனசார நினைச்சு முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க. உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நம்ம ஆருடத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓம் சரவண பவ. முருகப்பெருமான் நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய எண் அப்படின்றது 3. இந்த 3 அப்படின்ற எண்ணுக்கு முருகப்பெருமான் அவ்வளரி அப்படின்ற ஒரு பூல ஆருடத்தின் மூலியமா நமக்கு இந்த நாளை விளக்குறாரு. ராசி பலனை கேட்பவரே, கவலை கொண்ட உள்ளம் கலங்கி வாடுகிறது. கை கெட்டிய பொருள் வாய் கெட்டாத காரணத்தினால் மனம் பல விதத்திலும் ஏமாற்றமடைகின்றது. கருத்தில் உதித்த எண்ணங்கள் எல்லாம் கத்தரித்து போகிறதே என மனம் இரவும் பகலும் ஆண்டவனை நினைத்து அலைமோதுகிறது. எந்த முறையில் நாம் முன்னேற்றம் அடையலாம், எக்காலத்தில் நமது வாழ்க்கையானது மென்மையடையும், 4 பேர் போல நாட்டில் நாம் நல்ல விதமாக எப்பொழுது வாழ முடியும் என மனம் எதிர்பார்க்கின்றது. குடும்ப வாழ்க்கையிலே ஒரு விதத்தில் அல்ல, பல விதத்திலும் பல பேர்களால் மோசம் போகின்றாய். ஆனால் இதுவரையில் அளவு கடந்த கஷ்டங்களை அனுபவித்தும் இன்னும் பல மோசக்காரர்களின் உறவைத்தான் உன் மனம் நாடுகிறது. உன் மனம் ஒரு நிலையில்லாத காரணத்தினால் கல்லடிப்பட்ட கண்ணாடி போல் உன் இல்லற வாழ்க்கை நலமற்று விளங்குகிறது. அதற்காக கவலைப்படாதே. உன் கஷ்டம் தொலையவும், கவலை நீங்கவும், மனநோய் மறையவும் அடுத்த மாதம் 7ஆம் தேதி போக வேண்டும். அப்பொழுது புதன் தனுசு ராசிக்கு வருகிறான். அதன் பிறகு குடும்பத்தில் புதுமையான நல்ல காரியங்களும் மன கோரிக்கையும் தடையில்லாமல் ஜெயமாகும். அவசரப்படாதே. மத்தீபம். முருகப்பெருமான் இந்த நாளை மத்தீபம் அப்படின்னு நம்மளுக்கு பொதுவாக கொடுத்துருக்காரு. மத்தீபம் அப்படின்னா தடை, அதாவது எந்த ஒரு செயலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். மத்தீபம் அப்படின்றதுனால நம்ம இதுலையும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நாள் நமக்கு தாமதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். புஷ்ப ஆரடத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இதுல தோல்வி அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஒன்று ஜெயம், இன்னொன்று கொஞ்சம் ப்ராசஸிங் ஸ்லோவாகவும் மத்தீபம் அப்படின்றது தான். இந்த நாளில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு சுதாரிச்சு கொஞ்சம் நல்ல முடிவில் சிந்திச்சு எடுங்க. அதை நாங்கள் முருகப்பெருமான் மேலே வார்த்தை போட்டு நீங்கள் எந்த செயல்லையும் இறங்குங்க. முருகப்பெருமான் உங்களை கையிட மாட்டார். மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேல்மாறல் படிங்க. வேல்மாறல் படிக்க படிக்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். வேல்மாறல் படிக்க படிக்க உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன அற்புதங்கள் பாக்குறீங்க அப்படின்றத கண்கூடாக உங்களால உணர முடியும். வேல்மாறல் மறக்காம படிங்க. நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை சேரும். இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் யாருக்கு இந்த வீடியோவை கண்ணில் காட்டணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ அவங்களால மட்டும்தான் இதை பார்க்க முடியும். ஏன்னா லட்சக்கணக்கான பேர் ஆன்லைன்ல இருக்காங்க. ஆனா அத்தனை பேர் இந்த வீடியோவும் காணொலிகள் எல்லாம் பார்க்கறது கிடையாது. யாரு பார்க்குறாங்களோ அவங்களுக்கான செய்தியை முருகப்பெருமான் இந்த ஆரிடத்துல அவங்களுக்கு கொடுப்பாரு. எல்லாம் வல்ல முருகப்பெருமான் நமக்கு துணையா இருந்து சகலத்திலையும் வெற்றியை கொடுப்பாரு. முருகப்பெருமானை வழிபடுங்க. வாழ்க்கையில மேன்மை அடையலாம். ஓம் சரவண பவ. இதோட இந்த காணொலி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.